ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. யார் நீங்கள்? நாங்கள் பர்த்டே விஷிங் ஒரு கம்பெனி ஒன்று கொழம்புல இருக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துக்கு எங்க டீம் ஒன்று வரப்போகுது. பிறந்த நாள். நீங்க யார நினைக்கிறீங்க? யாரும் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ தந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? 1 2 3 ஸ்டார்ட் கெஸிங். கெஸிங் சொன்னால் நீங்க சரியா சொன்னால் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து டபுள் ட்ரிபிள் பெருசு வர போகுது. யாழ்ப்பாணத்துக்கு வீட்டுக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி பண்ண போறாங்க. எங்க அண்ணா இருக்கிறார் கனடாவில். கனடாவில ஒன்று உங்களோட அண்ணா இருக்கிறார். ரைட். ரெண்டாவது கமான் பர்த்டே கமான். ரெண்டாவது மகிந்தன். மூன்றாவது என்னோட ஒன்றோட அண்ணா இருக்கணும் கனடாவில். ரஜீவன். பேரன் என்ன பேரு? ரஜீவன். முதலாவது உங்களோட அண்ணா, சொந்த அண்ணா. அவன் பேர் என்ன? ஜெனிஃபன். இரண்டாவது நண்பன் மகிந்தன். மூன்றாவது ரஜீவன். அப்ப இப்ப கடைசியா கேட்க போறோம். இந்த 3 பேர்ல தான் இருக்கிறாங்க ஒரு ரஜீவன். வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஒரு வடிவான மோட்டார் சைக்கிள் ஒன்று கிஃப்ட் பண்ண சொல்லி இருக்கிறார். ஓகே. இன்றைக்கு டெலிவரி பண்ணுவாங்க. வீட்டுல யாரும் இல்லாட்டி வேற யார்ட்ட கொடுக்கறது? வீட்டுல நிக்கணும். ஆக்கள் நிப்பினமா? ரைட். மற்ற காதலர் தினம் பேர் இருக்குது. அதுக்கு முனக்கு ஒரு பரிசு மகிந்தன் தந்திருக்கிறார். என்ன பேரு? மகிந்தன். நீங்க தான் சொன்னீங்க மகிந்தன். மகிந்தன் இல்ல லகிந்தன். லகிந்தன் தந்திருக்கிறான் ஒரு பேர் சொல்லு. அது என்னன்னு தெரியாது, உடைக்க இயலாது. அது ஹார்ட் ஒன்று போட்டு வடிவா ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கு. ரைட். சந்தோஷமா? சந்தோஷம். எவ்வளவு? நிறைய சந்தோஷம். ஆனா எனக்கு நம்பிக்கையில கலாய்க்கிறாங்க. இல்லடி அம்மாஜி, என்னடி ராசாதி, இன்றைக்கு பிறந்த நாள் வர கலாய்ப்பாங்களா? அடுத்து கலாய்ப்பு அந்த குரலை கேள்வி பண்ணுவேன். எனக்கு கலாய்க்கிறேன். சரி. வணக்கம், நாங்க சூரியன் எஃப்எம்ல இருந்து கதைக்கிறோம்.